ஹேலோ அல்கேன் ஹேலோ ரெயின் சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளரில் டைப் 1ல் பார்த்தீங்கன்னா 31 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 31 கொஷின்ஸை நம்ம இந்த ஒரு வீடியோலேயே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ நம்ம என்டர் ஆகிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃபாலோவிங் ஆல்கஹால்ஸ் வித் ஹாலஜன் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு சொல்லி 3 ஆல்கஹால்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹாலஜன் ஆசிட்ஸ் சொல்லிட்டாங்க. ஹாலஜன் ஆசிட்ஸ் கூட அந்த 3 ஆல்கஹால்ஸில் எது வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்டிவிட்டி யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாலஜன் ஆசிட்ஸ்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா HCl எடுத்துக்கலாம் இல்லையா? HCl வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பட் இந்த ஹாலஜன் ஆசிட்ஸில் ஹைலி ரியாக்டிவ் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி தான் இருப்பார். கண்டிப்பாக டெர்ஷரி தான் ஹைலி ரியாக்டிவாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் பிரைமரியாக இருப்பார். எந்த அடிப்படையில் சொல்கிறோம் சார்? ஏன்னா சில இடத்துல S1 கூட இருக்கலாம், S2 இருக்கலாம். இங்கே எதுவுமே சொல்லலையே. S1 ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சரி சார், அது டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லலாம். S2 இருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லலாம். இவங்க எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக ஹாலஜன் ஆசிட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நான் வந்து ஆர்டர் பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு சொல்லும்போது S1 பொருந்தது. டெர்ஷரி செகண்டரி பிரைமரி அப்படின்னு சொல்லும்போது அது SN1 பொருந்தது. ஏன்னா 2 ஸ்டெப்பில் நடக்கும். நான் எப்படி சார் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலஜன் ஆசிட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் தான் ரியாக்ட் ஆகும். பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஜிங்க் குளோரைடு தேவை. அதாவது லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்டரி பிரைமரி இவங்களாம் என்ன செய்வாங்க, ரியாக்ட் ஆக முடியும். அந்தளவுக்கு ஹைலி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது. ஆனால் டெர்ஷரி ஆல்கஹால் அப்படி இல்லை. என்ன செய்ய முடியும் இவரால்? கண்டிப்பாக இந்த H+Cl- உங்களுக்கு செப்பரேட் ஆகும் பொழுது இந்த H+ இருக்கார் இல்லையா, இவர் இங்கே பாண்டை கிரியேட் பண்ணி வாட்டர் மாலிகுலாக என்ன செஞ்சுருவாங்க, இவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. இவங்க அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, வாட்டர் மாலிகுலாக ரிலீஸ் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு கார்போ கேட்டையனாக மாறுவார் டெர்ஷரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? இந்த Cl- போய் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணி அல்கில் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நமக்கு தெரியும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது தான் டெர்ஷரி ஆல்கஹாலில் நடக்கும். பட் இதே செகண்டரி பிரைமரியில் ஹாலஜன் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா தன்னிச்சையாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் அந்தளவுக்கு நடத்த முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அவர் தான் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்கிறோம். அப்படி ஆட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் நடத்த முடியும். ஓகேவா? ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் SN2 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா SN1 ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு SN1 ரியாக்ஷன் சொல்கிறோம். பட் இதெல்லாம் ஆர்டர் S1 SN2 கேட்குறாங்களா? அதெல்லாம் அவங்க கேட்கல. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டெர்ஷரி தான் ஃபஸ்ட்டாக சொல்ல முடியும். அதுக்கு பிறகு செகண்டரி, அதுக்கு பிறகு பிரைமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா CBAன்னு எடுத்துக்கலாமா? CBA அப்படின்னு சொல்லும் பொழுது இவரை நம்ம எடுத்துக்கலாம். C ஹைலி ரியாக்டிவ், தென் B, அதுக்கப்புறம் A. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போய்டும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்கஹால்ஸ் வில் ஈல்டு த கரஸ்பாண்டிங் அல்கில் குளோரைடு ஆன் ரியாக்ஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl அட் ரூம் டெம்பரேச்சர்? அதே தான். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்ன்றது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அல்கில் குளோரைடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்கஹால்ஸ் வில் ஈல்டு த கரஸ்பாண்டிங் அல்கில் குளோரைடு ஆன் ரியாக்ஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl அட் ரூம் டெம்பரேச்சர்? அல்கில் குளோரைடாக கன்வெர்ட் ஆகணும் ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது. சரியா? ஹாலஜன் ஆசிட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேசுனது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கார் இல்லையா, இவர் கூட தான் உங்களுக்கு HCl ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில். நல்லா கவனிக்கணும், ரூம் டெம்பரேச்சரில். மற்றவங்களுக்குலாம் டெம்பரேச்சர் தேவை, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரியாக்டிவ் கிடையாது. இவருக்கு ரூம் டெம்பரேச்சரே போதும். HCl ரியாக்ட் ஆகுனுச்சு அப்படின்னா இந்த H+ இவர் டிசோசியேட் ஆகும்பொழுது இந்த H+ என்ன செய்வாங்க, இந்த OH கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடுவாங்க. அந்த கண்டிஷனில் ஒரு கார்போ கேட்டையனாக மாறுவார். அப்போ தான் என்ன செய்வாங்க, இந்த Cl வந்து அல்கில் குளோரைடாக கன்வெர்ட். அப்போது CH3 CH2 CCH3 CH3 C எல்லாம் மாறுவாங்க. ஓகேவா? இது எனக்கு அல்கில் குளோரைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. பட் இதே செகண்டரி பிரைமரிலாம் இருக்காங்களே சார், இவங்களாம் என்ன சார் இப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செகண்டரி பிரைமரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்களே, ஓகே, இவங்கெல்லாம் ஓகே, இவங்க வந்து செகண்டரி, இவங்க பிரைமரி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் செகண்டரியில் இருக்காங்க, இவங்க பிரைமரி. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிங்க் குளோரைடு, லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம் பாருங்கள், ஜிங்க் குளோரைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க கூட நீங்கள் இவங்களை வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் HCl கூட என்ன நடக்கும், நமக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் Cl4 H2 மாறும். அதாவது டெட்ரா குளோரோ ஜிங்கேட்னு சொல்கிறோம். இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட்ரா குளோரோ ஜிங்கேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு புரோட்டீன், அதாவது H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹெல்ப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் கிளியராக எழுதணும் அப்படின்னா இவரை, அதாவது லூகாஸ் ரியேஜென்ட் வந்து HCl ரியாக்ட் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிங்க் Cl4 2
ப்ளஸ் 2H ப்ளஸ்ன்னு இருப்பாங்க. இந்த H ப்ளஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட்டலிஸ்ட் ஹெல்ப்பாக இருக்குது. யார்? இந்த லூகாஸ் ரிஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிங்க் குளோரைடு வித் HCl சொல்கிறோம் இல்லையா, அது லூகாஸ் ரிஜென்ட்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த 2H ப்ளஸ் இயான்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, இதுக்கு பிறகு இந்த வாட்டர் மாலிகுல் இந்த OH மாலிகுல் கூட பாண்டை கிரியேட் பண்ணி வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணி பிறகு உங்களுக்கு அல்கில் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் தேவையில்லை, கொஞ்சம் ஹீட்டு தேவைப்படுது. யார்? பிரைமரிக்கு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னு இவருக்கலாம். செகண்டரிக்கு நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் கூட போதும். பட் சில இடங்களில் சில ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுக்கணும் தான் சொல்கிறாங்க. பட் ரெண்டு பேருக்குமே டெம்பரேச்சர் ஆட் பண்ணுங்களேன், டெர்ஷியரியை தவிர. செகண்டரி அண்ட் பிரைமரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்தாகணும். ப்ளஸ் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணும்போது தான் HCl கூட லூகாஸ் ரிஜென்ட்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷனில் உங்களுக்கு OH மாலிகுல் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ண பிறகு என்ன செய்யும், உங்களுக்கு அல்கில் குளோரைடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரூம் டெம்பரேச்சரில் யார் ஃபேவராக இருப்பாங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்ஷியரி தான். ஓகேவா? அப்போ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஒய் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். இதில் யார் இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஆல்கேன் ஹாலரின் சாப்டரில் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இது கண்டிப்பாக இந்த ஒய் நைட்ரஜன் வெளியில் போயிடுற. நைட்ரஜன் எப்படி போகிறாருன்னா ஹெட்ரோலைட்டிக் லிவேஜ் ஆகிறார். ஹெட்ரோலைட்டிக் லிவேஜ்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை இவர் எடுத்துட்டார் அப்படின்னா நைட்ரஜனை ரிலீஸ் ஆகிட்டார். ஓகே, அப்போ இங்கே ப்ளஸ் வருதா? இந்த ப்ளஸ்ஸை யார் காம்பன்சேட் பண்ணுறா அப்படின்னா இந்த சீல் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு யார் ப்ரொடியூஸ் ஆவாங்க அப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஒய் அப்படிங்கிறது இதுதான் இதுக்கான ஆன்சர். நைட்ரஜன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சிஎல் தான் பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போது இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துருவோம். Toluene reacts with a halogen in the presence of iron 3 chloride giving ortho and para halo compounds. The reaction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Toluene react with halogens. Toluene நமக்கு தெரியும். Toluene என்ன செய்யுதான், யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, அவர் presence of iron 3 chloride. In presence of react with halogen in the presence of iron 3 chloride. Halogen presence of iron 3 chloride அப்படின்னா என்ன, Cl3 தான். லீவிஸ் ஆசிட் தான் சொல்கிறாங்க. ஸோ லீவிஸ் ஆசிட்க்கு ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டுங்க. ஆர்த்தோண்டு ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க கிவிங் ஆர்த்தோண்டு பேரா ஹாலோ காம்பவுண்ட்ஸ். தி ரியாக்ஷன் இஸ் அப்படி, அது என்ன ரியாக்ஷன் கேட்குறாங்க. அது ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். எப்படி சார் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த X2 அப்படிங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Cl2 இருக்குன்னு வச்சுப்போம், குளோரினேஷன் வச்சுப்போமே, ஏன்னா ஹாலஜன் தானே. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குளோரினேஷனாக வச்சுப்போம். ஸோ குளோரினேஷன் ஆகுது அப்படின்னா Cl2 இருக்கும் இல்லையா. இந்த Cl2 அப்படிங்கிறது பாண்ட் எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்ரோலைட்டிக் லிவேஜ் ஆகிறாங்க. ஹெட்ரோலைட்டிக் லிவேஜ் ஆகும்பொழுது 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒருத்தட்டே போகும்பொழுது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா Cl மைனஸ் ஆகும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா Cl ப்ளஸ் ஆகும் இருப்பாங்க இல்லையா. இந்த Cl மைனஸ் போய் யார் கூட பாண்டு கிரியேட் பண்ணாரு, Fe கூட பாண்டு கிரியேட் பண்ணி என்ன செய்கிறார் அப்படின்னா FeCl4 கன்வெர்ட் ஆகிறாரு. ஒரு FeCl4 கன்வெர்ட் ஆகிறாரு. இப்போது இந்த Cl ப்ளஸ் இருக்கார் இல்லையா, இந்த Cl ப்ளஸ் தான் என்ன செய்கிறாருன்னா ஆர்த்தோ ஆர்த்தோ ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் பாண்டை கிரியேட் பண்ணும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டொலுவின் கிட்ட வந்து இந்த CH3 இருக்கும்பொழுது ஒன்று இங்கே Cl பாண்டை கிரியேட் பண்ணுவார், அல்லது இங்கே கிரியேட் பண்ணலாம், அல்லது இங்கே கிரியேட் பண்ணலாம். நான் ஆர்த்தோ பேரா எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன். பட் உங்களுக்கு தனித்தனியாக குளோரின் பாண்டு கிரியேட் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட்லி மேக்ஸிமம் ப்ராடக்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பேரா தான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபேவராக இருக்கும். ஆர்த்தோ மெட்டா பேராக இருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ரிப்பல்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அது ஃபேவராக இருக்கும். பட் இந்த அட்டாக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா இவர் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கார் Cl ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ஆர்த்தோவில் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், பேரால் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, அதுதான் அந்த இடத்துல மீன் பண்ணுறோம். இது லிவிஸ் ஆசிட் அப்படிங்கிறது Cl கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பேசிஸில் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி கூட வரலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த 4 ஆப்ஷனில். எக்ஸ்சேஞ்சுனா என்ன, மாற்று. இவர் அனுப்பிட்டு அவரை மாதிரி இன்னொருத்தர் உள்ளே வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இவரும் ஹாலஜன் தான். எக்ஸு இங்கே அயோடின் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக யார் வந்துட்டா, ஐ வந்துட்டார், இந்த எக்ஸு இங்கே போயிட்டார். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா ஹாலஜன் தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. இங்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஹைட்ரஜன் எக்ஸு தென் OHக்கு பதிலாக எக்ஸ் வர்றது இதுவும் வாய்ப்பு இல்லை. அவங்க ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ரியேஜென்ட் வில் யூ யூஸ் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ரியேஜென்ட் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூட்டேன் தான் கொடுத்துருக்காங்க. பியூட்டேன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன ரியேஜென்ட் அப்படின்றத விட ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட் அண்டு குளோரின் இருக்கு இல்லையா, டார்க்னஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டார்க்னஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோஸ்ட்லி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கன்வெர்ட் ஆகுது. ஏன் சார் சல்ஃபரிக் ஆசிட் சோடியம் குளோரைட்லாம் ரியாக்ட் ஆகாதுன்னா உங்களுக்கு சோடியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி குளோரின் கேஸ் அண்ட் டார்க்கில் வாய்ப்பே கிடையாது. தென் குளோரின் கேஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் டார்க் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு கிடையாது. ஸோ டார்க்கில் வந்து உங்களுக்கு குளோரின் வந்து ரேடிக்கல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா யூவி லைட் வேணும் அதுக்கு. ஸோ இவங்க மூணு பேருமே நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். எப்படி சார் இது நடக்கும் ஆக்சுவலாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த சிஎல் இருக்காங்க இல்லையா. ஸோ சிஎல் வந்து உங்களுக்கு ரேடிக்கல்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு ஹோமோலெட்டிக்காக மாறுறாங்க. ஸோ ஹோமோலெட்டிக்காக மாறுனுச்சு அப்படின்னா சிஎல் ரேடிக்கலாகவும் அதேமாதிரி இன்னொரு சிஎல் ரேடிக்கலாகவும் ப்ரொடியூஸ் ஆகிடுவாங்க. 2 சிஎல் ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பியூட்டேன் இருக்கார் இல்லையா, CH3 CH2 CH2 CH3 இருக்காங்க இல்லையா, இவங்க கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சிஎல் ரேடிக்கல் ஒரு சிஎல் ரேடிக்கல் ரியாக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு CH3 ப்ரோப்பேன் இவர் பியூட்டேன் ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுவார். பியூட்டேன் ரேடிக்கல் ப்ளஸ் HCl ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு இங்கே CH3 எப்படி பாண்டை பிரேக் பண்ணிட்டு போவோம், அவரும் உங்களுக்கு ஹோமோலிட்டிக்காக தான் பாண்டை பிரேக் பண்ணுவார். அப்படின்னா ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவர் HCl ரிலீஸ் ஆகிடுவார். இப்போ இந்த பியூட்டேன் ரேடிக்கல் இருக்கார் இல்லையா, இவர் மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா CH3 இந்த பியூட்டேன் ரேடிக்கல் இருக்கார் இல்லையா, இவர் இப்போ ஒரு Cl2வை திரும்ப மீட் பண்ணுவார். அப்படி மீட் பண்ணும்பொழுது இவங்களுக்குள்ளே திரும்பவும் ஒரு ஹோமோலெட்டிக் லிவேஜ் ஆகும்பொழுது ஒரு ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அடுத்த ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா CH3 CH2 Cl வரும். ஓகேவா. இதுலேயே இந்த டெர்மினல் கார்பன் ஆட்டமில் Cl ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதே சமயத்தில் செகண்ட் கார்பன் ஆட்டம் இருக்காங்க இல்லையா, இதுலேயே உங்களுக்கு Cl பாண்ட் கிரியேட் பண்ணி இதுவும் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் யாருக்கு ஸ்டெபிலிட்டியோ அதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் ப்ராடக்டாக இருப்பாங்க. என்ன காரணம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஹாலோ சாப்டரில் Cl வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து செகண்ட் கார்பன் ஆட்டம் தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். ஏன்னா 2 டைப்ஸ் 2 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு அல்கில் குரூப் இருக்கும் பொழுது குளோரினுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, இண்டக்ட் எஃபெக்ட் மூலிமா குளோரினை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் ஈஸியாக. பட் இந்த எண்ட் ஆஃப் த கார்பன் இருக்கிறதுக்கு மைனர் ப்ராடக்டாக தான் இருக்கும். இது மேஜராக இருக்கும். அதான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் நமக்கு ப்ராடக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட் குளோரின் இருக்கும்போது என்ன செய்யும், ரேடிக்கல்ஸாக செப்பரேட் ஆகி அந்த ரேடிக்கல் வந்து உங்களுக்கு பியூட்டனுக்கு ரியாக்ட் ஆகும்பொழுது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன செய்யும், ஃபர்தராக திரும்ப ஒரு Cl கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட். இதே தான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் போயிடுவோங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த டென்சிட்டி. ரொம்ப சிம்பிளாக நீங்களே சொல்லிடுவீங்க. டென்சிட்டி இன்க்ரீசிங் ஆர்டரில் வேணும் அப்படின்றாங்க. இங்கே ஒரு பென்சின் ரிங் இருக்காங்க, ஒரு Cl, இங்கே 2 Cl இருக்காங்க, புரோமின் Cl இருக்காங்க. ஸோ ஃப்ளோரின் குளோரின் புரோமின் போது புரோமின் வந்து Cl விட உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக மாஸ் அவருக்கு அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் மேக்ஸிமம். தென் அதுக்கு பிறகு 2 Cl, தென் 1 Cl, தென் பென்சின். ஸோ DCBN சொல்லிடலாமா, DCBN சொல்லிடலாமா. ரொம்ப சிம்பிளாக நீங்களே சூஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். அதாவது 3 காம்பவுண்டு கொடுத்துட்டாங்க. பாய்லிங் பாயிண்ட்ஸை இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. பொதுவாக பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது மாலிகூல்ஸில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஆக்சிஜனோ நைட்ரஜனோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் யார்ட்டையுமே ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் யாரும் கிடையாது. பட் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் எல்லா மாலிகூல்ஸ்லையுமே. இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதோ அதை பொறுத்து. அதாவது பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அங்கிட்டு டிக்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதே பிரான்ச் இல்லாமல் லீனியர் செயினாக இருக்குது, லீனியர் மாலிகுலர் இருக்காங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் வருவாங்க இல்லையா. இந்த மாதிரி செயின் மாதிரி ஸ்ட்ரைட் செயினாக இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் நல்லா அட்ராக்ஷன் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்
இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் லெஸ்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும்போது பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் செகண்ட் எடுத்துக்கலாம், இவரை நம்ம தேர்ட் எடுத்துக்கலாம். அப்படி தான் இல்லையா? ஏன்னா இங்கே நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் பிரச்சனை கொடுக்கல, ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை இந்த இடத்துல. மேக்ஸிமம் நம்ம பிரான்ச் வச்சு தான் பேச போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது யாருக்கு மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியராக இருக்கிறவங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இவரை பி மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கும். ஓகேவா? இவருக்கு ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகம், அதை விட கொஞ்சம் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th கொஷின். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மாலிகூல்ஸ் கார்பன் ஆட்டம் மார்க்டு வித் ஆஸ்டரிஸ்க் இஸ் அசிமெட்ரிக் அப்படின்னு கேட்டுறாங்க. ஆஸ்டரிஸ்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கைரல் கார்பனை தான் சொல்கிறாங்க. கைரல் கார்பன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கார்பன் ஆட்டமில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஆஸ்டரிஸ்க்னு சொல்கிறோம். ஸ்டார் பண்ணிட்டாங்க அவங்களே. இதில் எது அந்த ஆஸ்டரிஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், HClIBr, தென் DCIClBr, தென் OHCHY. ஸோ இங்கே பாருங்களேன், சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இவர் வாய்ப்பு இல்லை, இவரை விட்டுருங்க. மற்றபடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கைரல் கார்பன் தான். ஸோ ஏபிசி எடுத்துக்கலாமா? ஏபிசியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் தான். இது சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிலர் இந்த எக்ஸாம்பிளர் அப்படிங்கிறது பார்க்காம இருந்திருப்பீங்களே, அதுக்காக தான் நான் நடத்துகிறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் எனன்ஷியோமெரிக் வித் மாலிகுல் ஏ கிவன் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனன்ஷியோமெரிக் அப்படின்னா என்ன? அதாவது நான் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாலிகுல் இருக்கார், அவரோட மிரர் இமேஜ் எடுக்கிறோம். அந்த மிரர் இமேஜ் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் இம்போசிபிளாக இருக்கக்கூடாது, நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படிங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், அதை நம்ம புக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த ரைட் ஹேண்டோட மிரர் இமேஜ் தான் லெஃப்ட் ஹேண்ட். நீங்கள் மேட்ச் மேலே அப்படியே ஓவர்லேப் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் ஃபிங்கர் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வந்துடும். பட் அந்த அதர் ஃபிங்கர்ஸ், அந்த சுண்டு விரல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸில் இருப்பாங்க. இதை மாதிரி இருக்கும்போது இதை நம்ம நான் சூப்பர் இம்போசிபிளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நம்மளுடைய கையை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதை மாதிரி இதில் இது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். தோற்கார் பாருங்கள், ஹைட்ரஜன்லாம் ஓகே, புரோமின்லாம் இருக்காங்க. இவர் பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்காங்க பாருங்கள். இங்கே C2H5 அங்கே போயிட்டாங்க. ஸோ இவரை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. செக் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ இப்போ இவரை நம்ம எனன்ஷியோமெரிக்கா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விசினல் டைஹேலைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசினல் டைஹேலைட்னால் நமக்கு தெரியும், ஹேலஜன்ஸ் பாண்டட் வித் அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹேலஜன் எப்படி இருக்குது உங்களுக்கு, பக்கத்து கார்பன் ஆட்டமில் பாண்டிங்கில் இருக்குது. விசினல் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டில் நெய்பர் அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் பாண்டிங், ஹேலஜன்ஸ் பாண்டிங்கில் இருக்கும்போது விசினல் டைஹேலைட் அப்படின்றோம். இதில் யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா டைக்ளோரோமீத்தேன் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா சேம் கார்பன் ஆட்டம். 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் இருக்கார் பாருங்களேன். 1,2 ஈத்தேன் இருக்காங்க இல்லையா. ஸோ 1,2 டைக்ளோரோ ஈத்தேனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விசினல் டைஹேலைட் அப்படின்னு சொல்கிறோம். 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், விசினல் டைஹேலைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, the position of bromine in the compound CH3CH can be classified as, அது அல்லையிலா, அறையிலா, வினைலா, செகண்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதி பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். CH3 CH டபுள் பாண்ட் CH C bromine CH3 CH3. ஓகேவா? இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த புரோமின் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பொசிஷன் ஆஃப் புரோமின் இந்த காம்பவுண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பாண்டட் கார்பன் ஆட்டத்துக்கு நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லைல்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லைல் கார்பன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹேலஜன் பாண்டிங்கில் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாண்டாக இருக்கும்போது இது நம்ம அல்லைல்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின். குளோரோபென்சின் இஸ் ஃபவுண்ட் பை ரியாக்ஷன் ஆஃப் குளோரின் வித் பென்சின் in the presence of AlCl3 leaves acid. Which of the following species attacks the benzene ring in this reaction? எந்த மாதிரி ஸ்பீஷிஸ் அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின்லேயே படிச்சிட்டோம் இல்லையா. குளோரோபென்சின் இஸ் ஃபார்ம்ட் இன் தி ரியாக்ஷன் குளோரின் வித் பென்சின் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் AlCl3. நமக்கே தெரியும் இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, சிஎல்ல
குளோரின் யூஸ் பண்ணுறோம். ஸோ FeCl3 யூஸ் பண்ணுறோம், லீவிஸ் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த Cl வந்து உங்களுக்கு பாண்டை பிரேக் பண்ணும் பொழுது ஹெட்ரோலைட்டிக் ஆகும் பொழுது இவர் ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் மாறுவாங்க. அப்போது ஒரு Cl மைனஸ் என்ன செய்கிறாரு, இந்த அயன் கூட வந்ததுக்கப்புறம் இவர் FeCl4 மாறிட்டார். சரியா? இப்போ இந்த Cl ப்ளஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்பொழுது தான் எனக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு Cl ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ்ஸாக தானே இருக்காங்க இவங்க. ஏன்னா அவர் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியாது, Cl எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும், ஆர்த்தோவோ அல்லது பேரா பொசிஷனில் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அப்போனா உங்களுக்கு இவர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எத்திலிடின் குளோரைடு இஸ் ஆன் எத்திலிடின் குளோரைடு அப்படிங்கிறது என்ன, CH3 CHClCl எத்திலிடின் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விசினல் டைஹைலைடா, ஜெம் டைஹைலைடா, அல்லைலிக்கா, வினைலிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜெம் டைஹைலைடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போத் ஹேலஜன்ஸ் ஆர் அட்டாச்ட் ஆர் பாண்டட் வித் சேம் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு ஹேலஜனுமே ஒரே கார்பன் ஆட்டமில் பாண்டிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஜெம் டைஹைலைடு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு பேருமே ஹேலஜன், ஜெம் டைஹைலைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஏ இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இதுதான் அந்த ரியாக்ஷன். இது வந்து சாய்ஸு. வாட் இஸ் ஏ இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும். அக்கார்டிங் டு மார்க்கோனிக்கஸ் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எங்கே போய்டுவார், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கார்பன் அதிகமாக இருக்காங்க, அங்கே போயிட்டாங்க. சேல் இங்கே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் பாருங்கள். மார்க்கோனிக்கஸ் ரூல் பேசிஸில் ஹைட்ரஜன் உங்களுக்கு டெர்மினல் கார்பன் ஆட்டம் போயிடுறாங்க, Cl சென்டரில் வந்தாங்க. ஸோ இதான் மேக்ஸிமம், ஸோ மேஜர் ப்ராடக்ட்ன்றதுனால இதான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு A primary alkyl halide would prefer to undergo SN1 SN2 ஆல்ஃபா எலிமினேஷன் ரெசிமினேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவீங்க. பிரைமரி alkyl halide பெரும்பாலும் SN2 ரியாக்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணும் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதில் உங்களுக்கு ஹேலஜன் வந்து பாண்டை பிரேக் பண்ணுறதும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நியூக்ளியோஃபைல் வந்து உள்ள பாண்டை க்ரியேட் பண்ணுறதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டெப்லேயே நடந்து முடிஞ்சிடும் சைமல்டேனியஸாக. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும்பொழுது நம்ம SN2 தான் எடுத்துக்கிறோம். அப்போது பிரைமரி ஆல்கஹால் பெரும்பாலும் SN2 ரியாக்ஷன் தான் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் alkyl halides will undergo SN1 ரியாக்ஷன் மோஸ்ட் ரெடிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. SN1 ரியாக்ஷன்லேயே SN1 ரியாக்ஷனில் 2 ஸ்டெப்ஸில் நடக்கும். கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெர்ஷியரி கார்பனில் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்காங்க. இதில் எது ரொம்ப ரெடிலியாக இருக்கும் SN1 ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரெடிலியாக இருக்கணும் அப்படின்னா கார்போகேட்டைனை சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அவர். அப்போ சீக்கிரமாக கார்போகேட்டைன் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட பாண்டில் இருக்கக்கூடிய ஹேலஜனை சீக்கிரமாக பாண்டை பிரேக் பண்ணிட்டு போகணும். சீக்கிரமாக ஒருத்தர் பாண்டை பிரேக் பண்ணிட்டு போகணும் ஈஸியாக அப்படின்னா அவருடைய பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கணும். அப்போ யாருடைய பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அயோடினுடைய தான் பாண்டு ரொம்ப வீக்காக இருக்கும் பாண்டு இல்லையா? ஏன்னா அயோடின் அட்டாமிக் சைஸ் ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியும், கார்பனுக்கு அயோடின் இடையில பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும்போது சீக்கிரமாக பாண்டை பிரேக் பண்ணிடுவார். ஸோ ஈஸியாக பாண்டை பிரேக் பண்ணும்போது கார்போகேட்டைன் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் புரோமின், தென் குளோரின் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்காங்களே, அதை பற்றி நான் பேச வேண்டாம், விட்டுருங்க. ஸோ இவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ ரெடிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது SN1 ரியாக்ஷனுக்கு இவர் தான் ப்ரிஃபரபிளாக இருக்கார். ஏன்னா அயோடின் வந்து உங்களுக்கு டெர்ஷியரி கார்பனில் ரொம்ப வீக் பாண்டிங்கில் தான் இருப்பாங்க, ஈஸியாக பாண்டை பிரேக் பண்ணிட்டு போயிட முடியும் அட்டாமிக் சைஸ் பிக்காக இருக்கிறதுனால. விச் இஸ் த கரெக்ட் IUPAC நேம் ஃபார் CH3 CH2 H5 CH2Br? இதுக்கு வந்து IUPAC நேம் கேட்டிருக்காங்க. நம்பரிங் பண்ணும்பொழுது 1 2 3 4 எடுத்துப்போம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைன், பியூட்டின் எடுத்துப்போம். ஸோ பியூட்டின் அப்படி இருக்கும்போது 1 ப்ரோமோ 2 மெத்தில் பியூட்டின் எடுத்துப்போம்மா. 1 ப்ரோமோ 2 மெத்தில் பியூட்டின் 1 ப்ரோமோ 2 மெத்தில் பியூட்டின் IUPAC நேம். நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் பி த கரெக்ட் IUPAC நேம் ஆஃப் டைஎத்தில் புரோமோமீத்தேன்? டைஎத்தில் புரோமோமீத்தேன் அப்படிங்கிறது காமனாக ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு கரெக்டான IUPAC நேம் எழுத சொல்கிறாங்க. டைஎத்தில் புரோமோமீத்தேன் CH2 எத்தில், டைஎத்தில் இல்லையா? CH2 CH3 புரோமோ, டைஎத்தில் புரோமோமீத்தேன். இவருக்கு கரெக்ட் IUPAC நேம் பண்ணணும் அப்படின்றாங்க. கரெக்டான IUPAC நேம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரோமோ
பென்டேன்னு சொல்லலாமா, 3 ப்ரோமோ பென்டேன். ஓகேவா, தேர்டு கார்பன் ஆட்டமாக இருக்கிறதுனால 1 2 3ன்னு சொல்லும்போது ஸோ 3 ப்ரோமோ பென்டேன். அப்போது இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு, த ரியாக்ஷன் ஆஃப் த டொலுவின் வித் குளோரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் ஈல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. த ரியாக்ஷன் ஆஃப் டொலுவின் வித் குளோரின், குளோரின் இருக்குன்றதுனால நம்ம உடனே லைட் இருந்துச்சுன்னா, லைட் இருந்தால் தான் உங்களுக்கு ரேடிகல்ஸாக கன்வெர்ட் ஆகும். பட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டாங்க. லைட் இல்லை, பட் அயன் இருக்கார். அயன் இருந்தார் அப்படின்னா குளோரின் ரியாக்ட் ஆகும்போது அவர் லீவிஸ் ஆசிடாக கன்வெர்ட் ஆவார். ஃபஸ்ட்டு FeCl3 கன்வெர்ட் ஆகிடுவார். ஸோ FeCl3 கன்வெர்ட் ஆன பிறகு உங்களுக்கு டொலுவின் கூட ரியாக்ட் ஆகிறத வச்சுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே உங்களுக்கு CH3 இருக்காங்க அப்படின்னா குளோரின் என்ன செஞ்சார், ஆல்ரெடி குளோரின் வந்து உங்களுக்கு FeCl கூட Fe கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு FeCl3 கன்வெர்ட் ஆகிடுறாரு. ஓகேவா, லீவிஸ் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுறாரு. அந்த லீவிஸ் ஆசிட் தான் இங்கே வராங்க. ஓகேவா, அந்த லீவிஸ் ஆசிட் தான் வராங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Cl. ஓகேவா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் ஆகும்போது ஒரு Cl வந்து FeCl4 மாற்றிடுவாங்க. FeCl4 மாற்றிடுவாங்க. அகெயின் ஒரு Cl ப்ளஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த Cl ப்ளஸ் என்ன செய்வாங்க, இந்த ஆர்த்தோ பொசிஷனில் பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது ஞாபகம் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஆர்த்தோ அல்லது பேரா, மேக்ஸிமம் பேரான்றது ஃபேவராக இருக்கும் ஆர்த்தோ விட. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் தோருக்கு பாருங்கள், சி. ஆர்த்தோவில் இது சார் ஆர்த்தோவில் இருக்காதுங்க. ஆர்த்தோவில் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்குது தான். ஆர்த்தோவில் உங்களுக்கு Cl பாண்டை கிரியேட் பண்ணும். அதே சமயத்தில் மிக்சர் ஆஃப் 2 and 3 இருக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்த்தோ பொசிஷன்லேயும் Cl பாண்டு கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, பேரா பொசிஷன்லேயும் பாண்டு கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பட் மேஜர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இவரை தான் எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம சீன் எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஆன்சர் அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் நான் சொல்கிறேன். பட் ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, குளோரோமீத்தேன் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ஈல்ஸ் மெயின்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரோமீத்தேன் கூட எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், மீத்தனமீன் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. எக்ஸஸ் அமோனியா ரியாக்ட் ஆகும் பொழுது குளோரோமீத்தேன் NH3 கூட ரியாக்ட் ஆனிச்சு எக்ஸஸா அப்படின்னா நமக்கு வந்து CH3 NH2 + HCl. இதே சேம் அமௌண்ட்டாக இருக்கிறாங்க, அதாவது குளோரோமீத்தேனும் அம்மோனியாவும் சேம் அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈக்குவல் அமௌண்ட் நான் சொல்கிறது இப்போ வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகேவா, அப்போ நமக்கு CH3 NH2 + HCl1. எகெயின் இவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த மீத்தனமீன் NH2 திரும்பவும் ஒரு குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் ஆகிறார். ரியாக்ட் ஆனார்னா CH3 NHCH3 + HCl. எகெயின் திரும்பவும் இவர் என்ன செய்கிறார், திரும்பவும் அனதர் குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் ஆகிறாரு. அப்போது CH3 thrice N + HCl. அதோட விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திரும்பவும் இவர் ஒரு குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் ஆனார் அப்படின்னா இப்போ தான் நமக்கு என்ன ஆகும், குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. +Cl - ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்கள். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போது இது வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த ரியாக்ஷன், பட்டு நமக்கு எக்ஸஸ் அமோனியா இருக்கும்போது நமக்கு மீத்தனமீன் தான் ப்ராடக்டாக இருக்கும். இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மாலிகுல்ஸ் ஹூஸ் மிரர் இமேஜ் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் ஓவர் தம் ஆர் நோன் ஆஸ் கைரல். விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் இஸ் கைரல் இன் நேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய அதாவது நேமாக கொடுத்துட்டாங்க, இதில் எது வந்து கைரல் கார்பனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கைரல் கார்பன் நான் சூப்பர் இம்போசிபிள்லாம் ஓகே தான். 2 bromobutene 1 bromobutene. இதில் 1 bromobutene அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டெர்மினல் கார்பன் ஆட்டமில் தான் உங்களுக்கு புரோமின் இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துடும். கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு கைரல் கார்பன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
2-bromopropane அப்படின்னு சொல்லும்போது 2 மெத்தில் குரூப் இருக்கும் இல்லையா, ஏன்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன். 2-bromopropane செகண்ட் கார்பனேட்டில் புரோமிட் இருக்கான்னு வச்சுப்போம். ஸோ 2 மெத்தில் குரூப் வந்தது பாருங்கள். ஸோ இதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு 2-bromopropane 2-ol. 2-bromopropane 2-ol அப்படின்னா இங்கே ப்ரொப்பேன் தான், பட் இங்கே ஒரு OH வந்துடுது. இருந்தாலும் அப்பயும் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு சிமெட்ரிக்கலாக 2 மெத்தில் குரூப் வந்துடுறாங்க. ஏன்னா ப்ரொப்பேன் தானே, ப்ரொப்பேன் 2-bromopropane 2-ol வந்துடுது இல்லையா. ஸோ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ 2-bromobutane பார்ப்போமா. 2-bromobutane பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் வரும்போது இங்கே ஒரு புரோமின் வந்துடுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மெத்தில் இருக்காங்க, இங்கே எத்தில் இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கைரல் கார்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஓகேவா. ஸோ அப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். சரியா. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் ஆஃப் C6H5CH2Br வித் aqueous sodium hydroxide ஃபாலோஸ். இது என்ன ரியாக்ஷன், SN1 SN2 கேட்டிருக்காங்க. C6H5CH2Br இது என்ன ரியாக்ஷன் ஃபாலோ வித் ரியாக்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்பொழுது, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்பொழுது நமக்கு என்ன ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுன்றாங்க. புரோமின் வந்து உங்களுக்கு மெத்தில்டேருந்து பாண்டை பிரேக், அதாவது ஹைட்ரோலைட்டிக் கிளீவேஜ் ஆனார் அப்படின்னா இவர் Br மைனஸாக போயிட்டார்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த கார்பன் எப்படி இருப்பார்னா, இவர் வந்து அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி இருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு கார்போகேட்டையானை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. CH2 ப்ளஸ்ஸாக இருப்பார். ஓகே. இப்போ இதை வந்து கார்போகேட்டைனாக இருப்பாங்க. இப்போ இவரை நமக்கு ரெசனன்ஸ் ஆகணும் அப்படின்னா நடக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ ரெசனன்ஸ் ஆகிறது மூலிமா உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நடக்கும். இது ஃபஸ்ட் ஸ்டெப்னு வச்சுப்போம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கார்போகேட்டைனாக இருக்கக்கூடிய இந்த கார்பனில் நெக்ஸ்ட் யார் வருவா, சோடியம் ஹைட்ராக்சைடில் OH இருக்கார் இல்லையா, இவர் என்ன செய்வார், அட்டாக் பண்ணி இப்போ நமக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. CH2OH மாறுவாங்க இல்லையா. சரி, இது சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கிரிக்கிட்டு இருக்கப்போ என்ன சார் இப்படி நடத்துறீங்கன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஓட வேண்டிய விஷயங்கள், இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. அதனால் வேக வேகமாக கிரிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு அண்டர்ஸ்டுட்டாக இருக்குன்றனால தான் நான் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நடத்திட்டோம் ஆல்ரெடி, அதனால் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டுருக்கேன். இப்போது அப்போ இது என்ன ரியாக்ஷனாக இருக்கும், இது ஃபாஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறோம், இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட்னு சொல்கிறோம், இதை ஸ்லோன்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ இது SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் இது பாசிபிள் இருக்குது. SN2க்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கார்பனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறாங்க, பென்சின் ரிங் இருக்கிறாங்க கீழே இந்த கார்பனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. அங்கே எப்படி நமக்கு டெர்ஷியரி கார்பன் மாதிரி தான் இவரை நம்ம இமேஜின் பண்ணுறோம். அப்போ பென்சின் ரிங் என்ன செய்யுது, கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னும் போது அப்போ ஹை ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க கார்பன். தென் அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு நியூக்ளியோஃபைல் சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து வந்து பாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இது SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இந்த மாலிகுல் கிவன் பிலோ ஆஸ் ஏசிமெட்ரிக். ஏசிமெட்ரிக்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்கணும் இல்லையா. இதுக்கு வாய்ப்பு கிடையாது, இவரை விட்டுருங்க, இவரும் விட்டுருங்க. ஸோ B and C எடுத்துக்கலாமா. B and C அப்படிங்கிறது ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க, 1 2 3 4. ஸோ 1 2 3 4 ஓகேவா. இதில் 3 தான் இருக்காங்க, அதனால் இதை விட்டுடலாம். ஸோ அப்போது B and C எடுத்துக்கலாமா. ஸோ இது ஒரு குரூப்பாக இருக்காங்க, இவங்க ஒருத்தவங்களாக இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க, இவங்க ஒருத்தவங்க, அதே மாதிரி இவங்க ஒருத்தவங்களாக இருக்காங்க, இவங்க ஒருத்தவங்க. ஓகேவா. அப்போது B and C ஆன்சர் எடுத்துக்கலாம். Which of the following compounds will give racemic mixture on nucleophilic substitution by OH ion? Which of the following compounds will give racemic mixture? Racemic mixture na dextron levo rotation இருக்கக்கூடிய molecules தான் nucleophilic substitution of OH minus ion. OH minus ion வரணும் அப்படின்னா அதில் வந்து கைரல் கார்பன் இருக்கணும், கண்டிப்பாக கைரல் கார்பனாக இருக்கணும், நான் சூப்பர் இம்பசிபிளாக இருக்கணும், அப்போ தான் ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும். ஸோ இதில் ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவர் கைரல் கிடையாது, இவர் கைரல் தான். ஓகே, இவர் கைரல் தான். பட் இங்கே இருக்கக்கூடிய புரோமின் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரைமரி அல்கில் ஹேலைடாக இருக்கார். இவர் வந்து பிரைமரி அல்கில் ஹேலைடாக இருக்கார். ஸோ பிரைமரி அல்கில் ஹேலைடு பார்த்தீங்கன்னா SN1 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுமா, SN2 ஃபாலோ பண்ணுமா, இது SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் இவருக்கு ஃபாலோ ஆகும் இல்லையா. SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக உங்களுக்கு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறதும் ஹாலஜன் பாண்டை பிரேக் பண்ணிட்டு போகிறதும் நடக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷனாக இருக்கும் பொழுது SN2 ரியாக்ஷன் மெக்கானிசமில் ரெசிமிக் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் கிடையாது. இது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு.
SN2 ரியாக்ஷன் மெக்கானிசமில் ரெசிடியூ மிக்சர் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ ஏன்னா உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும்போது உங்களுக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் ஆகுறாங்க. அப்போது யாருக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா இவருக்கு தான் பாசிபிள் இருக்குது ரெசிடியூ மிக்சர். ஓகேவா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போது இதுதான் பாசிபிளாக இருக்குது. 25. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் 26 to 29 அரேஞ்ச் த காம்பவுண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அதாவது 26லேருந்து 29வது கொஷின் இப்போ நம்ம 26 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 26லேருந்து 29வது கொஷின்ஸ் வரைக்கும் நம்மள என்ன சொல்கிறாங்க, காமனாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி காட்டிங்க அப்படின்றாங்க. சாய்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஓகேவா, இப்போ 26 to 29 வரைக்கும் இதே தான் நமக்கு கொஷின். ஓகேவா, அப்போ டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் கொடுத்துட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாலே நியூக்ளியோஃபிலிக் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கார்போகேட்டையான் இருக்கணும், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா. அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறவர் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறாரு, அவர் தான் நியூக்ளியோஃபிலிக் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்க ஒரு இடத்துல தான் இவர் போய் அட்டாக் பண்ண போகிறாரு. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்பனை மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. இப்போது இங்கே பாருங்களேன், இதில் ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்காங்க, தென் மெட்டா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்காங்க. குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நைட்ரோ குரூப்பும் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான். எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பாக இருந்தாலும் அட் த சேம் டைம் இண்டக்ட் எஃபெக்ட்டும் இருக்குது, ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் குளோரின் என்ன செய்வார், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணவும் செய்வார். இதில் யார் மேக்ஸிமமாக இருக்காங்களோ இண்டக்ட் எஃபெக்ட்டோ அல்லது ரெசனன்ஸ் எஃபெக்ட்டோ எது உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அதை பொறுத்து பென்சின் ரிங் ஆக்டிவேட்டாக இருக்கா டீஆக்டிவேட்டிங்காக இருக்கான்றது பிறகு நம்ம அதை வச்சு நம்ம பார்க்குறோம். பட் இவங்க ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, நைட்ரோ குரூப் ஆர்த்தோல் இருக்குது, ஒருத்தொட்டு மெட்டா இருக்குது, ஒருத்தொட்டு யாருமே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு குளோரோபென்சின் மட்டும் இருக்காங்க. இதில் யார் ரொம்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஹைலி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் யார் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நைட்ரோ குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் இருக்காங்க இல்லையா. ஸோ இவர் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான். ஸோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பென்சின் ரிங்கில், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நைட்ரோ குரூப் வரும்போது என்ன செய்யும், உங்களுக்கு கண்டிப்பாக பென்சின் ரிங்கில் டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பியில் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு தான் நம்ம மெட்டா பொசிஷன் எடுத்துக்கிறோம், அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம், குளோரோபென்சின் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா BCAன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா BCA, ஸோ BCAன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா மெட்டாவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ரிச் கிடையாது ரெசனன்ஸ் அடிப்படையில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால இவரை விட இவர் கொஞ்சம் கம்மி தான் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ண போகிறது. ஸோ இங்கே உங்களுக்கு அதிகமாக அட்ராக்ட் பண்ண முடியும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு டெஃபிஷியண்ட்டாக வந்திருக்காரு. அவர் EWG எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். ஸோ அவர் நல்லா அட்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்ய முடியும், இங்கே இருக்க டென்சிட்டி அட்ராக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட் ஆகும் ரிங்கில். ஸோ அது மூலிமா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஃபேவராக இருக்கும். ஸோ அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், இவர் தேர்டுன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே தான் கொஷின். இப்போது இங்கே என்னென்னா உங்களுக்கு மெத்தில் குரூப் கொடுத்துருக்காங்க குளோரோபென்சின்லேயே. இவங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரியும் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஆல்ரெடி ஆர்த்தோ பொசிஷனில் வரை இவர் வந்து என்ன செய்கிற எலக்ட்ரான் டொனேட் பண்ணிகிட்ருக்காரு, இவர் மெட்டாலாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஆர்த்தோல் ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சாக தான் இருக்காங்க, அங்கே வேறு ஒரு திரும்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகப்படுத்தும் பொழுது ரிங் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகணும், ரிங்கில் வந்து டெஃபிஷியண்ட் ஆகணும், எலக்ட்ரான் கார்பனில் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட் ஆகணும். பட் ஒரு டொனேட் பண்ணுறதுனால ஆர்த்தோ பொசிஷனில் இன்னும் இவரை ரிச் ஆகிற எலக்ட்ரான் டென்சிட்டியாக. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது யார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பென்சின் ரிங் தனியாக இருக்காங்கல்ல, அதாவது குளோரோபென்சினாக மட்டும் இருக்காங்க பாருங்கள். இங்கே மெத்தில் குரூப் யாருமே இல்லாமல் குளோரோபென்சின் மட்டும் தனியாக இருக்காங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துக்கலாம், ஏன்னா மெட்டாவில் தான் வராரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்த்தோவுக்கு வரலாம் இல்லையா, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோம், EDG அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவரும் EDG தான். அப்படி பார்க்கும்பொழுது இவரை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். சார் ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே ஆர்த்தோ பேரா பொசிஷன் ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சாக தானே இருக்காங்க, எப்படி ஃபேவராக இருக்கும் அப்படின்னா இருக்காங்க தான். பட் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்பொழுது இவர் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் Cl இருக்கார். ஸோ அது மூலிமா கொஞ்சம் பென்சின் ரிங் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகும்பொழுது என்னாகும், உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பாசிபிள் இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால இவங்க அளவுக்கு இவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதில் ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணும்பொழுது இவர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், தென் செகண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ACBன்னு எடுத்துக்கலாமா, ACBன்னு எடுத்துக்கலாமா. இந்த பாருங்கள், ACB தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு அதை தான் இங்கே பாருங்களேன், நைட்ரோ குரூப் கொடுத்துருக்காங்க. நைட்ரோ குரூப்பும் என்ன செய்கிறோம், எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். இவரை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பென்சீன் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு. ஸோ இங்கே 3 நைட்ரோ குரூப் இருக்காங்க. இவர் தான் மேக்ஸிமமாக இருப்பார். அதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் இருக்கார். நெக்ஸ்ட் செகண்ட் இதுக்கப்புறம் இப்போ சிபிஏன்னு எடுத்துக்கலாமா, சிபிஏன்னு எடுத்துப்போமா, சிபிஏ கரெக்டாக. இப்போது 3 நைட்ரோ குரூப் இருக்காங்க, இங்கே சிங்கிள் நைட்ரோ குரூப் இருக்காங்க, ஜஸ்ட் இங்கே குளோரோபென்சீன் மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், மெத்தில் குரூப் இருக்காங்க, எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப் இல்லையா, எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப் வந்தாலே கண்டிப்பாக ரிங்கை வந்து இன்னும் அவரை வந்து ஆக்டிவேட் ஆக விட மாட்டாங்க. ஸோ ஏ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேரா பொசிஷனில் ஒருத்தர் தான் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஆர்த்தோ பேரா 2 பேர் இருக்காங்க. ஸோ இவரை பி எடுத்துக்கலாம், தென் சி எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ ஏபிசி எடுத்துப்போமா. அப்போது ஏபிசி இந்த ஆர்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா இதான் வரும். ஓகேவா. ஏபிசி இதான் ஹைலி ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரியா. இதோடைய நான் ரொம்ப டீப்பாக நடத்தலை. ஹாலோஆல்கீன் ஹாலோரின் சாப்டரில் ரொம்ப டீப்பாக நடத்திருக்கிறோம், பொறுமையாக ஒரு கொஷின்ஸாக பார்த்து. ஸோ அதுலேயே நம்ம கான்செப்ட்லாம் டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கு கூட உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியல அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அது போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் நடத்துகிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு which is the correct increasing order of boiling points of the following compounds. Boiling point increases with increasing molecular mass அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நான் ஹைட்ரஜன் பாண்டிங்லாம் இல்லாமல் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அயோடோ பியூட்டின், ப்ரோமோ பியூட்டின், குளோரோ பியூட்டின், பியூட்டின் கொடுத்துருக்காங்க. அயோடின் இருக்கார், புரோமின் இருக்காங்க, குளோரின் இருக்காங்க, பியூட்டின். ஸோ அயோடின் மேக்ஸிமமாக இருப்பாங்க, தென் புரோமின், தென் குளோரின் இல்லையா. ஸோ இதில் அப்படி பார்த்தீங்கன்னா இதோ இருக்காங்க பாருங்கள், இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இது மேக்ஸிமம் அயோடின், புரோமின், குளோரோ, பியூட்டின். ஏன்னா எல்லாருக்குமே பியூட்டின் தான், கார்பனில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் அயோடின், புரோமின், குளோரின் சொல்லும்போது அட்டாமிக் மாஸ் அயோடினுக்கு அதிகமாக இருக்குது, தென் புரோமின், குளோரின். ஓகேவா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which is the correct increasing order of boiling points in the following compounds. எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருந்தாப்பா, அதே பேசிஸில் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிட முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா 1 ப்ரோமோ ஈத்தேன், 1 ப்ரோமோ ப்ரோப்பேன், 1 ப்ரோமோ பியூட்டேன், ப்ரோமோ பென்சின். நம்ம ஒரே விஷயத்தான் திரும்ப சொல்கிறோம், மாலிகுலர் மாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோமோ பென்சின் உங்களுக்கு கண்டிப்பாக மாஸ் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பியூட்டின், கார்பன் அதிகமாக இருக்காங்களே, தென் ப்ரோப்பேன், தென் ஈத்தேன். ஸோ இதோ இருக்காங்க பாருங்கள், இவர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது ஃபஸ்ட் டைப் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது எக்ஸாம்பிளர்லேயே உங்களுக்கு டைப் 1ன்னு கொடுப்பாங்களே, அதில் 31 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணுமா வேணாமான்றதை சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.